திருத்தணி பக்கத்துல பள்ளிக்கூடத்துல மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன். நம்ம எல்லா வீட்லயும் இன்னைக்கு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், மதிய உணவு சாப்பிட்டு கொண்ட ஒரு மாணவன் பள்ளியுடைய சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து மூளை வெளியே வந்து செத்து போனான் என்றால் இந்த ஆட்சி எவ்வளவு கேவலப்பட்ட ஆட்சி என்பதை நீ கற்பனை செஞ்சு பாரு. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விடுது, பள்ளியின் மேற்கூரை இடிஞ்சு விடுது. இன்னைக்கு இதே குளச்சல் அரசு பள்ளி, இந்த குளச்சல் அரசு பள்ளி இருக்குல்ல, இந்த அரசு பள்ளியின் கழிவறைக்குள்ள பிரின்ஸ் உள்ள போய் வெளியே வர முடியுமா? இந்த அரசு பள்ளியின் கழிவறைக்குள்ள, ஆண்கள் கழிவறைக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர், இந்த பாராளுமன்ற உறுப்பினர், இந்த மனோ தங்கராட்சி எவனாவது ஒருத்த உள்ள போய் வெளியே வர. இந்த குளச்சல் பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலைய கழிவறைக்குள்ள எம்எல்ஏ எம்பி அமைச்சர் ஒரு நாள் உள்ள போய் வெளியே வர முடியுமா? ஆனா ஆத்தா எப்ப அக்கா தங்கச்சி சின்ன பெரியப்ப மாமன் மச்சா என்ன அதுதான் சிறுநீர் கழிக்கணும், அதுதான் மரம் கழிக்கணும் என்றால் எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி. ஒரு டாய்லெட்டை கூட சுத்தப்படுத்த முடியாத இந்த ஆட்சி எப்ப நல்லா ஆட்சி முடியும்? நான் கேட்கல, நீங்க கேளுங்க.